மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில சட்டம் சத்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு நன்றா தெரியும், கஞ்சா போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் கொடூரமா அறிவாளால் தாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுறார். வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்ல, கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயர்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியா நடக்குது? ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில முறையா நடக்குதா? ஏன்னா பொம்மை முதலமைச்சர், அவர் எங்க போய் ஆட்சி செய்ய முடியும்? அப்படித்தானே? நிச்சயமாக வழங்கப்படும். நான் பின்னாட வரேன். ஆக ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு தகுந்த பதிலடி உடனுக்குடன் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமான போறதுக்கு காரணம், நிரந்தர சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசு தேவையா? கிட்டத்தட்ட நீதிமன்றம் வரை போய் நீதிமன்றம் சொல்லியும் கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கல. அப்புறம் எங்க போய் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும்? சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு போதை பொருள் விற்பனை எல்லா இடத்திலும் நடக்குது இல்லைங்க? நடக்குதா இல்லையா? வேண்டும் வேண்டும் போதை பொருள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்று வாசகம் எழுதியிருக்கிறார். இது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போதை பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் தமிழகம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டது. நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அப்பொழுது என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் கிராமத்திலிருந்து நகர வரை இந்த கஞ்சா அமோகமாக விற்பனை நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். பொதுக்கூட்டத்தில் அண்ணா தெரிவிக்க பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும், பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தணும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்க்கல, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு போதை பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். உண்மைதானே? நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு இதை தவிர்த்திருக்கலாம். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில்
நிச்சயமா உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துணையோடு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெற்றுகின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். ஆக இன்றைக்கு காவலர்களே இந்த போதை ஆசாமியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதோடு இன்றைக்கு நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெருக வேண்டும். அதற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையில் நடத்தினாங்க. முதற்கட்டமாக 2,42,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதெல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு உற்பத்தியை பெருக்க விட்டது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அதே வழியில் வந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் சென்னையில் நடத்த